எப்படி இந்த கூட்டம் இங்க வந்துச்சு? நீ எங்களுக்கு தடை போட முடியாது, போலீஸால முடியாது. நீ கூலி எவ்வளவு கொடுத்தாலும் போலீஸ் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு மேல நீதிமன்றம் இருக்கு, நீதிபதி இருக்கு, அதுக்கு மேல மத்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த வித்தலை எங்ககிட்ட வேண்டாம், இந்த பார்த்த பழிக்காது. நீ யார எங்கேயாவது வச்சுக்கோ, நீ சர்வாதிகாரிகள் உன் கட்சிக்காரங்க பேசிக்கோ, எங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ எங்களுக்கு ஒரு காலமும் சர்வாதிகாரி ஆக முடியாது. எங்களுக்கு சர்வாதிகாரி இருக்காங்க, மேல இருக்காங்க. அவங்க ஒப்பந்தம் கொடுத்தா நாங்க செலவாகும், பத்தி செலவு நாங்க பத்தி செலவாகும். எங்களுக்கு தெரியும் என்ன வித்தக்காரர் எங்ககிட்ட எவ்வளவு நேரத்தோட மக்கள் கூட்டம் வந்துச்சு. இது மக்கள் ஆயிடுச்சு. குண்டு இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் சொல்லுவாங்க. குண்டு இருக்க இடத்துல சிக்கந்தருக்கு ஏரியா இடம் என்ன முடியாத சிக்கந்தரு யாரு சிக்கந்தரு வரலாறு தான் என்னையா ஒருத்தன் கேட்டா கோடி பார்த்து போச்சுன்னு சொல்றான். யூடியூப் பார்த்தா ஒருத்தன் ஓடி போய் வந்துகிட்டா அவனை கொண்டுட்டாங்க, மதுரை ஒரு சிப்பாய்களை கொண்டுட்டாங்க, அதனால ஓடி வந்தவருக்கு ஒரு தர்கா தேவையான்னு கேட்கறான். நான் சொல்லுவேன், கூகுள்ல சொல்லுது. கூகுள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் ஓடி வந்துகிட்டா சிக்கந்து அவனை திருப்பாண்டிய மன்னர்களுடைய சிப்பாய்கள் போய் கொண்டுட்டாங்க. அந்த ஓடி வந்தவனுக்கு எதுக்கு அங்க தடுக்கா? ஓடி வந்தது எப்படி சாமியார் ஆக முடியும்? ஆக இன்னொரு வரலாறு சொல்லுது, இந்த கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க படையெடுத்து வந்தவங்களை இழுத்து போறான்னா அவனுக்கு தர்கா கோரிபாத்துல இருக்குன்னு சொல்லுது. ஆக வரலாற்றுல இந்துக்களுடைய மலைன்றது காலகாலம் தொட்டு எத்தனை ஆண்டுகள் முழுக்க இருந்துட்டு இருக்கு. நாங்க மாற்றி பாட முடியுமாயா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது என்ன பண்ண முடியும்? நாங்க போயிட்டு சிக்கந்தர் மலையில் நீ சிரித்தால் முருகா, நாகூர் தர்காவில் எதிர்வரைக்கும் நான் பாட முடியும்? என்னையா படுபாவித்தனமா இருக்குது? ஏயா நாங்க எப்படி மாத்திக்க முடியும்? இது முடியாது. நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தயவு செஞ்சு உணர்வு மீது கல்லறியாதீர்கள், இந்துக்களை காயப்படுத்தாதீர்கள். உங்களோட அப்பா மாதிரி ஆள் கிடையாது. ஐயோ கொள்றாங்களே போலீஸ் தூக்கலாம், ஒருத்தவன அசையல. ஐயா பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி, வீரவேல் வெற்றிவேல், இதான் எங்க ஆளுங்க வரும். ஐயா கொள்றாங்களே அப்படி வரவே வராது, வரல. சரியா? அதனால ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செஞ்சு உணர்வு மீது விளையாடாதீங்க, இந்துக்கள் உறவுகளை புண்படுத்தாதீங்க, இந்த முருகர் மலை மீது வேற எதுவும் அனுமதிக்காதீங்க, இந்துக்களுக்கு உணர்வுகள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடி வரிசையில் இருக்கணும். ஒரு குறிப்பு கொடுத்தா கடைபிடிக்கிறது நம்முடைய அழகு. பாருங்க, கச்சா முச்சான்னு இருக்கக்கூடாது. அழகா ஒரு வரிசைக்கு வரட்டும், ரெண்டு பக்கமும். இங்க இருந்து பாருங்க, லைவ் போடுறாங்க, மாலை முரசு போட்டுருக்காங்க, அங்க இருந்து தினத்தஞ்சில யாரோ வந்திருக்காங்க. பார்க்கிற போது அழகா இருக்கணும், கட்டுப்பாடாவும் இருக்கும். அதனால சங்கு ஊதலா சகோதரர்கள் நடுவுல ஊதுங்க, பேசுற போது ஊதாதீங்க. ஏன்னா பேசுற போது கவனம் சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம கடைபிடிக்கணும். லட்சம் பேர் இருந்தா கூட கட்டுப்பாடு. அதனால அதை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வரிசையில அழகா நிறுத்துங்க, காவி கொடி ரெண்டு பக்கமும் ரெண்டு வரிசையில. நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக உரையாற்றுபவர் RSS தென்பாரத தலைவர் வணக்கத்திற்குரிய இரா வன்னிராஜன் ஜி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் ரெண்டு விஷயம்தான்
இங்க குழுமி இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், பேரன்பு நிறைந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரெண்டே ரெண்டு கருத்து. இறைவன் நம்மோட தான் இருக்கிறான். வெற்றி வடிவேலன் நம்ம கூட தான் இருக்கிறான். சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுது வேல், மகாகவி பாரதி. அதனால இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறான். 6 பண்புகள் நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற பண்புகள், அது வளர்க்கணும். ஒவ்வொரு கிராமந்தோறும் வளர்க்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மாமார் குழந்தைகள் மத்தியிலே இந்த பண்புகளை வளர்க்கணும். வளர்த்தா இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு இருக்கும், நம்ம சமுதாயத்துக்கு இருக்கும். அது என்ன அப்படி சொன்னா, உழைப்பு, கடுமையான உழைப்பு. இரண்டாவது விஷயம் தைரியம். மூணாவது விஷயம் துணிச்சல், சாகசம். உத்தியமம், சாகசம், தைரியம். நாலாவது விஷயம் புத்தி, அறிவாற்றல். அஞ்சாவது விஷயம் சக்தி. ஒற்றுமையில்தான் சக்தி இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பலம், இந்த சக்தி ஒற்றுமையினால. சக்தி அஞ்சாவது, பராக்கிரமம் ஆறாவது பண்பு. இந்த 6 பண்புகளும் நிறைந்தவர்களாக இந்து சமுதாயம் ஆகிற சமயத்துல இறைவன் நம்ம கூட தான் இருப்பான். அப்படி நம்முடைய பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் மாறி அமைய போகுது. யார் ஆதாரம்? நாம் எல்லாம் தான் ஆதாரம். எப்படி மாறி அமைய போகுது? ஐயா, இனிமே பணம் கொடுக்கலாம் எங்க ஓட்டை வாங்க முடியாது. எவரெல்லாம் இந்து சமுதாயத்தினுடைய நலனை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு. எவர்கள் இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வாக்கே கிடையாதுங்க. யார் ஆதாரம்? இந்து சமுதாயம் ஆதாரம். இந்த அரசியல்வாதிகள், சுயநல அரசியல்வாதிகள், தேச விரோத அரசியல்வாதிகள், இந்து விரோத அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மாறி இன்னைக்கு நாம என்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பேச்ச பேசக்கூடியவங்களா ஆக போற காட்சியை நாம பார்க்க போறோம். நம்ம சீக்கிரம் பார்க்க போறோம். இப்படி பேசினா மட்டும்தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போறது நம்முடைய இந்து சமுதாயம். மூக்கு பிடிச்சா வாய் திறக்கும். நம்ம தாய்மார்கள் எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை வாயை மூடிக்கும், அம்மா வேண்டாமா அப்படி. அப்போ வாயை திறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நாம மூக்கு பிடிச்சா வாய் திறந்துடும். அந்த மாதிரி இந்த சுயநல அரசியல்வாதிகள் இவங்க கொட்டவெல்லாம் அடங்கு எப்போ? மூக்கு பிடிக்கணும். மூக்க பிடிக்கிறது எப்படி அப்படின்னா ஓட்டுல இருக்கு. இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அது உருவாகி கொண்டிருக்கிறது. அது பலமாக ஆக வேண்டுங்கிற வேண்டுகோளோட நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தடவை இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். மேடை இதுக்கு முன்னாடி இல்லையா? மக்கள் கூட்டம் மேடைக்கு முன்னாடி, இதான கரெக்ட். நிறைய பேர் பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாரும் முன்னாடி வரணும். என்னைக்குமே முன்னணிக்கு வருவதுதான் நம்முடைய வழக்கம். தயவு பண்ணி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் முன்னாடி வாங்க. அந்த பக்கம் அந்த மரத்துக்கடியில எல்லாம் இடம் இருக்கு, நடுவுல எல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கு. சகோதரர்களே, நம்ம இந்த அமைப்பினுடைய ஒரு மேடைக்கு ஒரு வழக்கம் இருக்கு. நான் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களுடைய பாதம் பணிந்து ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிற, மேடையில நாம யாரை ஏற்றுகிறோம் என்று முடிவு செய்திருக்கிறோமோ அவர்கள் மட்டுமே தான் மேடையில ஏற்றப்படுவார்கள்.
ஆகையினால அவரை சார்ந்து சில பேர் வந்திருக்கலாம், எல்லாரும் முருகனுக்காக வந்திருக்கோம். ஆகையினால இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல சில பேர் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம ஏற்றமே தவிர்த்து எல்லாரும் சமம், எல்லோரையும் நாம் மதிக்கிறோம், எல்லாருக்கும் முக்கியத்துவம் தருகிறோம். அதனால ஒரு அன்பு கலந்த வேண்டுகோள், பெரியவங்க நீங்கெல்லாம் இங்க முன்னாடி வரணும். சில சாது சன்னியாசிகள் வந்திருக்காங்க, பெரியவர்கள் வந்திருக்காங்க, நீங்கெல்லாம் இந்த பக்கம் முன்னாடி வந்து நான் உங்களை பார்த்து உங்களை பின்பற்றக்கூடிய இந்த பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவங்க எல்லாம் இங்க வந்து நின்று இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். அன்பு கலந்த வேண்டுகோள், அத்தனை பேரையும் இங்க மேடைக்கு இடதுபுறமாக இந்த பிரஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து நிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம இரண்டு கைகளை உயர்த்தி போடணும். நாம போடக்கூடிய கோஷம் இந்த அரசாங்கத்தினுடைய காதுகளில் கேட்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றி 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 வேல், வீர வீர வீரவேல், வீர வீர வீரவேல், வெற்றி 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 வேல், வெற்றி 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 வேல், வீர வீர வீரவேல், வீர வீர வீரவேல், வெற்றி 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 வேல், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, காப்போம் 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 காப்போம், திருப்பரங்குன்றம் காப்போம், திருப்பரங்குன்றம் காப்போம், வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்து மொழியுடைய தென்பாளைய தலைவர் கா பக்தஞ்சி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அதுக்கு முன்னதாக இந்த காவல்துறையினர் அண்ணா, ஓம் நமசிவாய். ஐயா ஐயா அண்ணே, சிவவாத்தியம் ஏன சிவவாத்தியம், சிவவாக்கியத்தை கொஞ்சம் பாருங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கணும் கோர்ட்டோட உத்தரவு. ஒரு நிமிஷம் கூட நம்மளோட நிகழ்ச்சி தாமதமாகாது. அதன் பிறகு நாம எவ்வளவு வேணாலும் அடுத்து 6 மணிக்கு நாம இங்க நிறைவு மந்திரம் சொல்லி முடிக்கணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. காவல்துறை அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உச்சநீதிமன்றத்தில் உத்தரவுப்படி நடக்குது. நீங்க நிறைய கேள்வி கொடுத்துருக்கீங்க, வரவங்களை எல்லாம் அந்த பக்கம் போக இந்த பக்கம் போகன்னு சொல்றீங்க, இது நல்லது கிடையாது. இந்து கேட்டுக்குவோம், அதனால நல்லபடியா சொன்னா நாங்களும் நல்லபடியா கேட்டுக்குவோம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அருமையா நடந்து கொண்டது. அதனால கேடுபடி கொடுத்து அந்த கையை வச்சு அங்க தள்ளுறது, ஒரு நாளைக்கு உங்க போக்குவரத்து அந்த பக்கம் விடுங்க சார், அடுத்த பக்கத்துல என்ன உங்களுக்கு எத்தனை ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் நாங்க. அடுத்தபடியாக தென் பாரதத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் பேசுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஆட்சி இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பா? இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பா? இந்த விஷயத்தை நம்ம தெருவுகிற ஒவ்வொரு இந்துக்கும் சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. இன்றைக்கு காலையிலிருந்து இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களையும் தாய்மார்களையும் சகோதரர்களையும் ஒவ்வொரு தெருவிலையும் இந்த இருக்கிற சாதாரண முருக பக்தர்களை எவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள் காவல்துறை. அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. கேட்டா மேலிடம் மேலிடம் மேலிடுறாங்க. இந்த மேலிடம் இந்துக்களுக்கு எதிர்ப்பானது. சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு மதுரையில பேசக்கூடிய இந்த விஷயம் நம்ம தெருவுகிற ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். முருகனுக்காக காவடி எடுத்த ஆள, காவி வேஷ்ட கட்டினால, கையில சாமி கயிறு கட்டினால மிக கேவலமாக நடு ரோட்டில் நிறுத்தின காவல்துறைய இன்றைக்கு அசிங்கப்படுத்துறது யார் தெரியுமா? அதே காவல்துறை அதிகாரி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நேற்றிலிருந்து கமிஷனர் போட்ட உத்தரவு எல்லாம் அவங்க செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நாம நம்பி இருந்தது கடவுளையும் சட்டத்தையும். கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு, முருகன் நம்ம கூட தான் இருக்காரு, கவலையாக. இன்னைக்கு சட்டம் நமக்கு உதவி பண்ணுச்சு. எத்தனை வழக்கறிஞர் ஒன்னா சேர்ந்தாலும் கூட சரி,
நம்முடைய இந்து முன்னணி மற்ற இயக்கங்களை செய்யக்கூடிய வழக்கறிஞர்களை ஒன்னா சேர்ந்து இன்றைக்கு காலை முதல் நமக்காக சஷ்டி விரதம் இருந்து வாதாடி இன்றைக்கு நல்லதொரு தீர்ப்பை இன்றே வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு பலத்த கோஷம் இருக்கும். பாரத் மாதா கி. இந்த அரசாங்கமானது தொடர்ந்து இந்த நாட்டில் தமிழகத்தில் கஞ்சாக்கு தடை இல்லை, ஆனா காவடிக்கு தடையா. படிக்கிறதுக்கு தடை, ஆனா போதைக்கு தடை கிடையாது. கோவிலுக்கு போகக்கூடாது, ஆனா டாஸ்மாக்கு போகலாம். இது ஒரு ஆட்சியாது? இதுக்கு வேற என்ன பேர் சொன்னா நீங்களே வச்சுங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழகம் இதுவரை பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம எப்ப பாடம் புகட்டணுமோ அப்ப பாடம் புகட்டுவோம். பாரத் மாதா கி. இந்த வழக்குக்காக வாதாடி போராடி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்த முருகனுக்கும் வழக்கறிஞர் முன்னணிக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கோஷத்தை எழுப்பி வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அவர்கள் சில நேரம் உரையாற்றுவார். திமுக ஆட்சிக்கு சங்கோதரமானது. ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்கொல்லி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாமல் போச்சு. ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் டீசர் தம்பி, டீசர். டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே, மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது. இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயகன், மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக இருப்பார். இதுக்கே இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் சின்ன ஊருங்க, 5 மாநகராட்சி வார்டு. அதுல ஒரு இந்து முன்னணி, RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி. 144 தடை உத்தரவு, 15 மாவட்ட எஸ்பிக்கள் நேற்று பூரா கமிஷனர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று. ஒரு மதவாத அமைப்பு, ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடி. இதுதான் உங்கள் சமயசார்பற்ற தன்மையா? கழுத்துல ஆட்டுக்கூட்டியை போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு நான் மேல திருப்பரங்குன்றம் மலையில, புனிதமான மலையில நான் ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை, ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பியான நவாஸ் கனேகே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை, இந்த அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு, இந்துக்கள் மீது கெடுபிடி. இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம். இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறுமையா? வரலாற்றில் இடம்பெறும். இந்த ஆட்சி 2026 வரைக்கும் தான், 2026 வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஆட்சி. 26க்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் ஒரு சாதாரண கெடுபிடி. பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது, பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள், இந்துக்களுக்கு உரிமை இல்லை, உரிமை கேட்டு போராடுகிறார்கள். இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா? திருமுருகாற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலையை பற்றி சொல்லி
அறுபடை வீடுகளில் முதல் படை முருகா இந்த மலையை உடக்கடான்னு பாடியிருக்கான் தமிழ் புலவன். நாங்க ஒண்ணு தாசில்தார்ட்ட ஆர்டி ஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து எங்க மலைன்னு சொல்ல முடிய தேவையில்லை இல்லைன்னா திருமுருகாற்றுப்படையில சொல்லி சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு. 1947 வரைக்கும் அங்கே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வந்தது திருப்பரங்குன்றத்துல. 47க்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47, இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது 47 என்பதை வரலாறு நினைவில் வச்சு அதற்கப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க. 1994 வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை. இந்து அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு. 30 ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை. 2026 திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கணும். ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும். 1893 மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளக்காரன் ஒரு கெசட் வெளியிடுறான். அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல், MCLEANS. அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன். அதுல இந்த மலையை பற்றி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை, ஸ்ரீகந்தகிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கிறான். பாருங்க நம்ம நாட்டில் எவ்வளவு மோசமான நிலைமை. ஏன் மலை முருகன் மலைடான்னு வெள்ளக்காரன் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு. அவ்வளவு மோசமான நிலைமை. அந்த மெக்லினியஸ் மேனுவல்ல சொல்லி இருக்கிறான், இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதைத்தான் கரப்டட் ஃபார்ம்ல கெட்டுப்போன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்லினியஸ் மேனுவல் எழுதியிருக்காங்க. சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் ஃபார்ம். அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம், இந்த திமுகவுடைய ஆட்சி, இந்து விரோத ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு. இந்த வெற்றி மகத்தான வெற்றி. ஏதோ 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம், அங்க முடியல இங்க மாத்திட்டாங்க, என்ன கவலைப்படாதீங்க. எங்க மாத்தினாலும் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்தக்கூடாது, நீங்க சென்னையில நடத்தணும்னு சொன்னாலும் இத்தனை ஆயிரம் பேர் அங்கேயே கூடியிருப்பான். திருப்பரங்குன்றம் முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார். அந்த மலை நம்மை காப்பாற்றியது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம், ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கும், இந்த ஆர்ப்பாட்டம் நிரூபிக்கும். அதனால இது ஒரு தொடக்கம் தான், முடிவு இல்லை. வருங்காலம் நமக்கு தான், இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது. துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன், ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன். துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியையும் தாய்மாரையும் நான் பாராட்டுகிறேன். ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள். என்னை கைது செஞ்சுப்பாரு, என்னை சிறையில் அடைச்சிப்பாரு, என்னை வெட்டிப்பாரு, என்னை குத்திப்பாருன்னு சொல்லி சவால் விட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாயிருக்கிறதுன்னா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் மறைந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருளிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பது 2026 தேர்தலையும் நாம் நிரூபிப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இந்து மொழியுடைய மாநில செயலாளர் திரு சேவகஞ்சி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். இந்த மாபெரும் அறப்போராட்டத்திற்கு மாநில தலைவர் அழைப்பு கொடுத்ததற்கு அப்புறம் இந்த அறப்போராட்டத்திற்காக பல பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறை சென்றார்கள். சிறை சென்று வெளியில் வந்திருக்கா அவங்களுக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் ராஜாஜி ராஜாஜி நொறுக்கி
இந்த சிறு தினங்களா 3 தினங்களாக பல கொடுமைகளை கொடுத்தார்கள். அதையும் தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களையும் தாய்மார்களையும் சமுதாய தலைவர்களையும் நம்ம சங்க பரிவார இயக்க பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டு தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் சிறிது நேரம் சிறப்புரையாற்றுவார். வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, காலையிலிருந்து வீட்டு காவலில் வைத்திருந்தார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 40 நிமிஷம் டிலே பண்ணி இங்க வந்துடப்படாதேன்னு சொல்லி டிலே பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத தீய அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த ஹிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்துதான் முருகன் கோவில், இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? யோசித்து பார்க்கணும். ஏன் இப்பொழுது ஏன் நடக்கிறது? ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக, திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த ஹிந்து விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும். ஏன்னா இந்த காவல்துறை, நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன், எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். நான் கேட்கிறேன், இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? காரைக்குடி வர இருக்கா? சென்னை வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு? அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையிலே வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு 21க்கு விரோதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டுல ஏத்த வேண்டியது நம்மோட கடமை. இறுதி பாடம், இந்துக்களை தொடாதே. ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். நவாஸ் கனியின் கைக்கூலிகள் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்ல. இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு, அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துலன்னு. கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன், இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும்
தரித்திரனாக்கி விடுவார். முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். 42 முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான். 44 லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு. அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன? எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்னு பாகிஸ்தான குடு, இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். கன்சீடிங் பாகிஸ்தான் will not solve this threat to civil war. பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது. இட் will not solve. அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 47க்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டமேதை அவர் சொன்னார், பார்ட்டிஷன் will not resolve the threat of civil war. அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்ல ஆடுகோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம், இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, வீர வீர வீரவே, வெற்றி வெற்றி வெற்றிவே, வீர வீர வீரவே, வெற்றி வெற்றி வெற்றிவே, காப்போம் காப்போம் கந்தன் மலையை காப்போம், காப்போம் காப்போம் கந்தன் மலையை காப்போம், காப்போம் காப்போம் திருப்பரங்குன்றம் காப்போம், காப்போம் காப்போம் திருப்பரங்குன்றம் காப்போம், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு உரையாக ஹிந்துமோடியுடைய மாநில அமைப்பாளர் திரு ராஜேஷ்ஜி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். இந்த சிறப்பான நிகழ்ச்சி முருகனுக்காக கூடியிருக்கு. அதனால முருகனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருமா சேர்ந்து சொல்லணும், 2 கைகளையும் உயர்த்தி சொல்லணும். என்ன, காலையிலிருந்து நம்ம பல பேர் சாப்பிடலங்கிறது எங்களுக்கு தெரியும், பல பேர் விரதம் இருக்கீங்கன்னு தெரியும். ஆகையினால இந்த விரதத்தினுடைய பலன் முருகனை மேலும் ஒரு நாமாவளி சொல்லி முருகனுடைய நாமத்தை சொன்னதனால ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக ஒரு நல்ல துவக்கமாக கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, பாலனுக்கு, வேலனுக்கு, அழகனுக்கு, குமரனுக்கு, ஹர 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 முருகா, அரோஹரா முருகா, ஹர 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 முருகா,
அரோஹரா முருகா ஹர 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 முருகா அரோஹரா முருகா ஹர 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 முருகா அரோஹரா முருகா அரோஹரா முருகா அரோஹரா முருகா வேல் 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 வெற்றி வேல் வெற்றி வேல் வீர வேல் வீர வேல் வெற்றி வேல் நந்தனுக்கு கடம்பனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு உரையில்லை மனமே கந்தனுண்டு கவலையே படாதீங்க. இது ஒரு நல்ல துவக்கம். எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி. பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது. இருந்தாலும் கூட சில பேரை மாமிசம் சாப்பிடுன்ற எண்ணத்தை உருவாக்குச்சு பாருங்க. அது மட்டும் நடக்கலன்னா இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல. இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவல வந்து ஆடுவான்னு சொல்லுவாங்க. கும்பகர்ணன் தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டானா, தூக்கிட்டான். அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு. ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக 6 படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்கே நாமெல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறோம். எத்தனை இடையூறு, இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில இருந்து சகோதரர்களே, நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள்ல இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்காங்க. மறந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு. காபி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க, பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம. நமக்கு இது யாரும் எதிர்த்து போறோம், நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது. நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம். இது நம்முடைய உரிமை. இந்த முருகன், இந்த தலம், இந்த திருப்பரங்குன்றம், கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இந்துக்களினுடைய உரிமை. புராதன காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு, சட்ட ரீதியான வழக்குகளினுடைய சான்று இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். நாங்க சொன்ன 25 நாட்களுக்கு முன்பாகவே இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடந்தது சமீபத்தில் கோவையில். அந்த கோவையில இந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள். நாங்க அப்போதே சொன்ன உளவுத்துறைக்கு. ஆனா உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை. ரொம்ப கஷ்டம். நான் உளவுத்துறை என்ன பாராட்டுதா இல்ல ஐயாம் பாவம்னு சொல்றதா என்னன்னு தெரியல. சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்றுக்கு செங்கல்பட்டுல. சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. நடுவுல திண்டிவனத்துல இறங்கி பாண்டிச்சேரி போய் அங்க இருந்து இப்படி வராங்களா சார்? உளவுத்துறை துப்பு கொடுக்குறான். யாருக்கு? இங்க இருக்கிற ஆபீசருக்கு. அதே உளவுத்துறை அங்க கோவையில அந்த தற்கொலை குண்டு வெடிப்பு நடந்தது, அதை பத்தி உளவு கொடுத்தாங்களா தெரியல. என்ஐஏ வந்துச்சு. என்ஐஏ அவருடைய அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. என்ஐஏ வந்தாதான் இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு. ஆனா இந்த காவல்துறைக்கு துப்பு எப்படி கிடைக்குது? துப்பு கட்ட காவல்துறைன்னு சொல்லு, துப்பு கிடைக்குதுன்னு தான். அந்த காவல்துறைக்கு எப்படி கிடைக்குது? இந்த வண்டி திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன்ல 4 பேரை விட்டுருங்க, நாம எவ்வளவு யோசிக்க வேண்டியது.
நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க. அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல. திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றம் டிக்கெட் தான் ஜி வாங்கணும், அலாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஜி. ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஜி மதுரை பெரியார் நிலையத்துல இருந்து ஆரப்பாளையத்துல இருந்து திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரா மண்டபத்துக்கு போகுது. இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க. சகோதர சகோதரில புரிஞ்சுக்க, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, திருப்பரங்குன்றத்துல தேநீர் கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது. எந்த இடத்திலையும் போய் முருக பக்தர்கள் தங்கக்கூடாது, ஒன்று சேரக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்திருக்காங்க. திட்டமிட்ட சதி இது. 144 போட்டிருக்கான். 144 போட்டா நேத்துக்கு எப்படி அவங்க எல்லாம் அப்படியே பெருசா வேட்டியை கட்டிட்டு அப்படியே வராத வீராவாசியமா. நாம முருக பக்தர்கள் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு சொல்ல அவ்வளவு வேதனையா இருக்கு, அவ்வளவு வயிற்றெரிச்சலா இருக்கு. காதுல இருந்து அவர்களுக்கு புகையாக வருகிறது. 144 மதுரைக்கு 144, திருப்பரங்குன்றத்துக்கு தான் 144. தமிழ்நாடு முழுக்க 144, தமிழ்நாடு பூரா 144. யாரும் கிளம்ப கூடாது. எங்க இருந்தோம் எல்லாரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க போட்டு அங்கிருந்து செல்பி எடுத்து அனுப்புறாங்க. சார் போலீஸ்காரன் ஐராபீஸ், நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்கு பாதுகாப்பா உங்களுக்காக நான் வந்து 3 நாளா தலைமறைஞ்சு வாழ வேண்டி இருக்குது ஐயா. நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம் இல்ல, 3 நாளா போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன. ஆனா நீதிமன்றம் நீதியை வழங்கி இருக்கிறது. இந்த 144க்கு எங்களுக்கு நம்பர் தெரியும். இந்த மாதிரி இன்னும் 2 144 போடுங்க. இன்னொரு நம்பர் இருக்கு 356 ஒரு நம்பர். இதெல்லாம் முருக பக்தர்கள் கிட்ட எடுபடாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் கைது செய்வான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? தெரிஞ்சுதானே வந்தீங்க. நடுவழியில் எங்க வேணாலும் நிப்பாட்டுவான். தெரியுமா தெரியாதா? சாப்பாடு கிடைக்காது, ஆமா தானே? குடிக்க தண்ணி கிடைக்காது. தண்ணி பாட்டில் இல்லாம வந்தவங்க எத்தனை பேர் தவித்தவர்கள். இந்த அத்தனை பேருடைய சாபமும் சும்மா விடாது. நான் சும்மா சொல்லுவேன். காவல்துறை அன்பர்களே, நீங்களும் இந்துக்கள் தான். உங்களை எங்களுடைய வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் சொல்லிட்டார், ஒரு கண்ணு ராணுவம்னா ஒரு கண்ணு காவல்துறையா என்று சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எங்களை எல்லாம் அப்படித்தான் வளர்த்திருக்காங்க. ஆனா ஏவல் துறையாக நீங்க என்ன செய்றீங்க? அப்பாவி பக்தர்களை இப்படியா பண்ணுவீங்க நீங்க? ஏன் சார் வந்தாங்க ஒரு சிவவாத்தியம் வாசித்து அங்க ஒரு சங்கோதரா உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது? 10 பக்தர்கள் போனா 2 போலீஸ்காரங்க பின்னாடியே போறாங்க. நல்ல வேளை திருப்பரங்குன்றத்தில் இருந்த போலீஸ்காரங்க புண்ணியம் பண்ணுவாங்க. அது கோவிலுக்குள்ள டியூட்டி பார்த்தவங்க. இன்னைக்கு 50 தடவை முருகனை பார்த்திருப்பாங்க. 2 பேர் போனாங்க, பின்னாடியே போறோம். என்ன நினைக்கிறீங்க நீங்களா? இந்துனா ஏப்ப சாப்ப இழுத்தவாயன் என்று எழுதியிருக்கிறது நினைக்கிறீங்களா? இந்து எழுந்தால் தன்னை உணர்ந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் சொல்லிட்டு போடும் எத்ராஜான். இது துவக்கம். அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது துவக்கம். அது புனித மலை, இந்துக்களினுடைய புனித மலை. வரலாறு இருக்கிறது, நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கு, சட்டம் சொல்லுகிறது. அங்க போய் பச்சை பெயிண்ட் அடிச்சதுனால அது உடனே கலர் மாறிடாது சார், கலர் மாறாது. நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக் கொண்டு வழிபட்டால் மாறிடாது. ஒன்று சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துல, நான் கட்டடம் தான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். கட்டடத்துல 1806 தான் சொல்லிருக்காங்க. அந்த 1806னா அதுக்கு வரலாறு சகோதரர்களே. பல பேர் சொல்றாங்க 700 ஆண்டு காலம் திப்பு சுல்தான், முகமது பின் துக்ளக், மாலிகாபூர் படையெடுப்பு 1311, 700 ஆண்டு வரலாறு, 800 ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது. 1806 அங்க அப்படி சொல்றாங்க. எங்க வந்து 800 ஆண்டு வரலாறு? இதையெல்லாம் நாம பேசக்கூடாது. இன்னொரு தடவை யாராவது தப்பி தவிர இரவு நேரத்தில் கேட்டா கூட மறந்து போய் அங்க வந்து திப்பு சுல்தான் அந்த பேர் மாலிகாபூர் படையெடுப்புல வந்தது கிடையாது. இதுக்கு 700 ஆண்டு கால 800 ஆண்டு கால வரலாறு கிடையாது. இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நிறுவுகிறார்கள். தங்களுடைய என்று உரிமை கொண்டாடுவதற்காக அதை நிறுவுகிறார்கள். நிச்சயமாக அப்படியான கிடையவே கிடையாது. ஆகையினால நாமோ
அந்த இடத்துல அந்த புனித மலை நக்கீரனார் திருமுருகாற்றுப்படையில பாடும்போது அந்த மலை எப்பேற்பட்ட புனித வாய்ந்த மலையாக இருந்ததோ அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம். இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம். தொடர்ந்து அந்த மலைக்காக, அந்த மலையை காப்பதற்காக, அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள், முருக பக்தர்கள், தமிழால் முருகனை போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம். கும்பமேளால் அங்க வர கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இந்த குமரனுக்காக வரும் என்பதை நாம உறுதிப்படுத்துவோம். இது அறிவிப்பு, இது அறிவிப்பு. அந்த குன்றத்தை, அதனுடைய புனிதத்தை காத்தே தீர்வோம். தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும். எந்த தமிழகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சான்றோர்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ, புனித பூமியோ, இங்க நாத்திகத்திற்கெல்லாம் இடமில்லை, நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடமில்லை. ஒருத்தர் சொல்லிட்டார், இது பெரியார் மண் இல்ல, அவரே மண்ணுதான். ஆகையினால நாத்திகத்திற்கு இடமில்லை. இங்க இந்த முன்னுரையானது இன்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவுரை அந்த புனிதத்தோடு இருக்கும். இது நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி. நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோகரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும். அரோகரா, அரோகரா, அரோகரா. அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நன்றியுரையாற்றுவதற்காக திரு பரமசிவம் அவர்கள், இந்து வழக்கறிஞர் முன்னணியுடைய மதுரை மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். இந்த கூட்டம் 6 மணிக்கு முடியும்னா 6 மணிக்கு முடியும். இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிற எங்களுக்கு அங்க என்னெல்லாம் செய்திருக்க முடியும்? முடியுமா? முடியாதா? நாங்க சட்டத்தை மதிப்போம். அதனால இந்த சகிப்புத்தன்மையை என்ன நினைக்க கூடாது, இளிச்சவாய்த்தனம் நினைக்க கூடாது. அதனால இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கெடுபிடி எல்லாம் தயவு செய்து இந்த குண்டு எண்ணெயே இப்படி எல்லாம் வராங்க பாருங்க, அவங்க சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை கொடுத்து நாட்டை பாதுகாக்க. திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காக்க அறகடன திரண்டு வந்திருக்கும் முருக பக்தர்களுக்கும் சிவ பக்தர்களுக்கும் மற்றும் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் இந்து முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடைபெற ஒலிபெருக்கி அமைத்திருந்த ஒலிபெருக்கி அமைப்பாளருக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உயர்நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்று தந்த வழக்கறிஞர்களுக்கும் இந்து முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு. கடைசியாக நிறைவு மந்திரம் இருக்கும், நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லணும். இந்து அனைவரும் சோதரர்கள், இந்து எவருமே தாழ்ந்தவராக, இந்துவை காப்பது என் விரதம், சரிசமானமே எனது மந்திரம், சரிசமானமே எனது மந்திரம், சரிசமானமே எனது மந்திரம், சரிசமானதே எனது மந்திரம். உன்னலும் உனதே உயிர்த்தலும் உனதே, உன்னலும் உனதே உணர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, இன்னலும் உனதே இச்சையும் உனதே, இன்னலும் உனதே இச்சையும் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே, என் செயல் பயன்
என் செயல் பயனெல்லாம் உனதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம இங்க வந்திருக்க